ஸ்டெப் 4, ஸ்டார்ட் ஃபில்லிங் த எம்டி பேஜஸ். அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம லைஃப்ன்ற புக்கில் ஒரு சாப்டர் நல்லா இல்லையா, அதை திருப்பி திருப்பி படித்தோ இல்லை படிக்காமல் இருந்தோ இல்லை கிழிச்சு போட்டோ உன் புக்கை கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதில் இருக்க எம்டி பேஜஸை எழுத ஸ்டார்ட் பண்ணு. அதுக்கு அந்த பழைய சாப்டர்லேருந்து லெசன் எடுத்துக்கோ. எங்கே தப்பு பண்ண, என்ன சேஞ்ச் பண்ணலாம், இன்னும் எப்படி என்னை பெட்டராக மாற்றலான்னு யோசிக்க ஸ்டார்ட் பண்ணு. that way when you complete the book you'll realize இனிமே அந்த சாப்டர் உனக்கு பாரமாக தெரியாது. அது ஜஸ்ட் ஒன் ஆஃப் த சாப்டர் தான். ஆனால் அதனால தான் என் கதை இன்னும் ஸ்ட்ராங்காக அழகாக மாசம் ஆயிருக்குன்னு நீ ரியலைஸ் பண்ணுவேன். நம்மளோட கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் அதுவாக தான் இருக்கும். மாணிக் பாஷாவாக மாறுறது.